கார கருவேப்பிலை சாம்பார் செய்வது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். துவரம்பருப்பு 100 கிராம், மசாலா தூள் 2 டீஸ்பூன், எண்ணெய் 50 மில்லி, வெங்காயம் நறுக்கியது 1 கப், கடலைப்பருப்பு 10 கிராம், உருட்டு உளுந்து 10 கிராம், தேங்காய்ச்சல் 3, காய்ந்த கருவேப்பிலை 1 கப், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2, கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், புளி கரைசல் அரை கப், துவரம்பருப்பு வேக வைத்தது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயில் வச்சு சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்செண்ணையுமே உருட்டு உளுந்து 10 கிராம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 10 கிராம் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சில நறுக்கி நம்ம இதோட சேர்த்து அதை நல்லா நம்ம வதக்குவோம். நல்லா வதங்கிக்கிறக்கப்பயே காய்ந்த கருவேப்பிலை 1 கப் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் 2ஐயும் சேர்த்து நம்ம அதை வதக்கணும். அடுப்பு சிம்லே வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கதை நம்ம அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பில் கடாயில் வச்சு சிறிதளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தும் வெங்காயத்தையும் போட்டு நம்ம அதை நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தோடனேயுமே நம்ம புளி கரைசலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புளி நல்லா கொதிச்சு வரதில் இந்த உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, தேங்காய்ச்சல், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வறுத்து அரைத்து வச்சுருக்கோம்ல அதை இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மசாலா பொடி 2 டீஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். உப்பெல்லாம் சேரணும், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா கொதிச்சு வரதில் துவரம்பருப்பு வேக வைத்தது இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கிண்டி வச்சுக்கிடுவோம். கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது இப்போ அனைவரும் சாப்பிட்டு தயாராகிடுச்சு. கார கருவேப்பிலை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு கண் பார்வை நல்லா கிடைக்கும். தலை சம்பந்தமான நோய்களும் தீரும். இதை இட்லி, தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மிகுந்த சுவையாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இதை அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு மகிழ்வோமாக. எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை.